நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறீர்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் மீண்டும் உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றைய இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக இன்றைய இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியும் கல்வி தொடர்பிலாகத்தான் பேசப்போகின்றோம். மாணவர்களினுடைய கல்விக்கு, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான கல்வி செல்வதற்கு பெற்றோரினுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், அவர் எவ்வாறு மாணவர்களை வழிநடத்த வேண்டும், இவ்வாறு பல விடயங்களை இந்த கலந்துரையாடல் பகுதியில் பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நம்மோடு இணைந்திருக்கின்றார் திறந்த பல்கலைக்கழகம், அதாவது சிரேஷ்ட விரிவுரையாளர் கல்விப்படம் திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய கலாநிதி கணபதி பிள்ளை ஞானரத்னம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். பொதுவாக கல்வி முறை என்று சொல்லும் போது இலங்கையினுடைய கல்வி முறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன. இப்போ பரீட்சை திகதிகள் எல்லாம் மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் மாணவர்களினுடைய கல்விக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது அது காலத்துக்கு காலம் மாறுபட்டுட்டே இருக்குது. என்னவா இருந்தாலும் மாணவர்களை வழிநடத்த வேண்டும், எதிர்காலத்தினுடைய சந்ததிகளை உருவாக்குவது, கல்வி ரீதியில் அவர்களை உயர்த்தி செல்வதற்கு நிச்சயமாக ஆசிரியர்களினுடைய பங்களிப்பை தாண்டி நிச்சயமாக பெற்றோருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அது குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் பேச போகிறோம். என்ன சொல்ல போகிறீங்க? பொதுவாக மாற்றம் ஒன்றே மாறாதது, மற்றவையெல்லாம் மாறுபவை. மாற்றமே இல்லாவிட்டால் அபிவிருத்தி நடக்காது. கல்விகள் கொள்கைகள் மாறிக்கொண்டு வருகின்றது. சீர்திருத்தங்கள் என்று புதிய புதிய சீர்திருத்தங்கள் எல்லாம் வருகின்ற இவ்வேளையிலே எத்தகைய மாற்றம் வந்தாலும் அதற்கு எங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை. அனைவரும் நாங்கள் வெற்றி பாதையை நோக்கித்தான் அனைவரும் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். முதலாவது, வெற்றி என்றால் என்ன என்பதிலே எங்களுக்கு தெளிவான விளக்கம் இருக்க வேண்டும். ஒரு தத்துவியலாளருடைய கருத்து என்னவென்றால், சிஃப்கரா என்று நினைக்கின்றேன், அவர் சொல்லுகின்றார், அமெரிக்க தத்துவவியலாளர், வெற்றி என்பது பெறுமதியான இலக்கை படிப்படியாக அடைவதாகும். பெறுமதியான இலக்கு. இப்போ சாதாரணமாக சில குழந்தைகள் பொருத்தமற்ற இலக்குகளை வைத்துக்கொண்டு அதிலும் வெற்றி வருகிறார்கள். அது வெற்றி அல்ல. பெறுமதியான இலக்கை படிப்படியாக அடைவது என்பதனுடைய கருத்து என்னவென்றால், அந்த உன்னதமான அந்த இலக்கானது உடனடியாக கிடைக்கப்பெற மாட்டாது. அதுக்குள்ளே பல அர்ப்பணிப்பு இருக்கின்றது. அந்த அர்ப்பணிப்புகளின் ஊடாக உன்னதமான இலக்கை நாங்கள் அடைவது தான் வெற்றி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வெற்றிக்கு பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றது. பல ஆய்வாளர்கள், பல தத்துவவியலாளர்கள் இது தொடர்பாக ஆராய்வு செய்கிற நேரத்தில் வெற்றியில் பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றது. நான் இங்கே வெற்றி என்று சொல்லுவது, இப்போ நாங்கள் எங்களுடைய தலைப்புக்கு அமைவாக மாணவர்களுடைய வெற்றியை நாங்கள் இங்கே கருதுகின்றோம். இப்போ நாங்கள் வெற்றி என்பது அந்தந்த நிறுவனம் அல்லது அவர் கடமையாற்றுகின்ற அந்த தேவையை ஏற்படுத்தி மாறலாம். நாங்கள் இங்கே பேசிக்கொண்டிருப்பது மாணவனுடைய வெற்றி. ஒரு மாணவனுடைய வெற்றியிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய பல்வேறு விதமான காரணிகள் இருக்கின்றது. முதலாவது குடும்பம். ஏனென்றால் மாணவர்கள், ஒரு குழந்தை பிறந்து முதல் சந்திக்கின்ற அந்த மிக முக்கியமான முகவர் தாய், அதன் பிற்பாடு தந்தையை அறிந்து கொள்ளும். அதன் பின் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் வரும். ஆகவே குடும்பம் மிக முக்கியமான ஒரு காரணியாக ஒருவருடைய வெற்றியில் தங்கியிருக்கின்றது. இரண்டாவது, அடுத்தபடியாக பாடசாலை என்ற ஒரு விடயம் இரண்டாவதாக கருதப்படுகின்றது. அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தால் சகபாடிகள் மிக முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள். ஒருவருடைய வெற்றியில் தோல்வியில் கூட சகபாடிகளினுடைய காரணி மிக முக்கியமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக நாங்கள் சொல்ல போனால் தனிப்பட்ட இயலுமை, ஒரு மாணவனுடைய தனிப்பட்ட இயலுமையும் அங்கே மிக முக்கியமானது. குடும்பம் சிறப்பாக இருந்தாலும், பாடசாலை சிறப்பாக இருந்தாலும், சகபாடிகள் சாதகமாக அமைந்திருந்தாலும் கூட மாணவனுடைய தனிப்பட்ட இயலுமை, தனிப்பட்ட மனப்பாங்கு என்பனவும் அந்த வெற்றியில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் இன்று கூடுதலாக ஆராய போகிறோம் குடும்பத்தினுடைய செல்வாக்கு, முக்கியமாக பெற்றாருடைய செல்வாக்கு என்ன என்பதை ஆராய போகின்றோம். அவர்கள் கை கொடுக்க வேண்டும். பொதுவாக மாணவர்களை பாடசாலையில் சேர்த்துவிட்டு அவர்கள் உயர்கல்வி தொடரும் போது பல்கலைக்கழகங்களில் சேர்த்து விடுவதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்து, இதெல்லாம் தானா? இதை தாண்டி இருக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன? பொதுவாக தற்போதைய காலத்தில் இப்பொழுது வாழ்க்கை முறைகள் மாறிவிட்டன.
சமூக வலைத்தளம் என்ற ஒன்றுக்குள் சிக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது ஜெனரேஷன் மாறி இருக்கின்றது. இப்பொழுது பல போராட்டங்கள் கூட சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் முன்னெடுத்து, மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் முன்னெடுத்து ஆட்சிகளை கவிழ்ப்பதற்கு கூட முன் வருகின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலைமைகள் இருக்கின்றது. சில விடயங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு விடயங்களை தேடும் போதும் நாங்கள் சமூக வலைத்தளங்களை சார்ந்தவர்களாகத்தான் பலர் இருக்கின்றார்கள். கூகுள் மூலமாக, ChatGPT மூலமாக தேடித்தான் அவர்களுக்கு அந்த விடயங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆசிரியர்கள், அதை தாண்டி இப்போ மாணவர்கள், பெற்றோர் பற்றி தான் நாங்கள் பேசுகின்றோம். பெற்றோர்கள் எவ்வாறு அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும்? பொதுவாக நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், இது நாங்கள் பல வருடங்களுக்கு முதலே அடைந்த விடயம். ஒருவருடைய வெற்றியில், சாதனையில், சிறப்பில் குடும்பம் மிக முக்கியமானது. 5இல் வளையாது, 50இல் வளையாது. 5இல் என்பது குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஆகவே குடும்பம் மிக முக்கியமான ஒரு முகவராக இருக்கின்றது. எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தைகள் தான். அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே என்று நாங்கள் பாடலை கேட்டிருக்கின்றோம். இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் அல்லது பெற்றாரினுடைய முக்கியத்துவத்தை பற்றி இவை வலியுறுத்துகின்றன. முதலாவது, ஒரு குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு நாங்கள் உளவியலாளர்கள் கருதுவது போன்று பிள்ளைகளுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது பெற்றாரினுடைய கடமை. மாஸ்லோ என்ற உளவியலாளர் சொல்லுகின்றார், ஒரு குழந்தைக்கு தேவையான அடிப்படை தேவைகளாக 6 தேவைகளை பட்டியல்படுத்தியிருக்கின்றார். அதில் மிக முக்கியமாக பிள்ளைகளுக்கு நாங்கள் உடலியல் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அவசியமாகின்றது. அது பெற்றாருடைய மிக முக்கியமான ஒரு கடமை. உடலியல் தேவை என்று சொல்லும் பொழுது அதில் மிக முக்கியமானது உணவு, நீர், நித்திரை. இது 3ம் பிள்ளைக்கு கொடுக்கப்படாவிட்டால் மனவளர்ச்சி பாதிப்புக்கு பிள்ளை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த மனவளர்ச்சி பாதிப்பு சிக்மெண்ட் ஃப்ரைட் என்ற உளவியலாளர் கருதுவது போன்று பிற்காலத்திலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே பெற்றார்களாகிய மிக முக்கியமான முகவர்களாக கருதப்படுகின்றவர்கள் பிள்ளைகளுடைய உடலியல் தேவையை முதலாவது பூர்த்தி செய்ய வேண்டும். பாடசாலைக்கு உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல் அவர்களை நாங்கள் அனுப்பக்கூடாது. ஆரம்பத்திலே குழந்தை பிள்ளையாக ஆரம்ப பிரிவிலே படிக்கின்ற பிள்ளைகள் போதுமான நித்திரை அவர்களுக்கு அவசியமானது. ஆகவே அதற்கு முக்கிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளணும். 2வது பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பு என்பது பிள்ளைக்கு உடை ஒரு பாதுகாப்பு தேவை. அடுத்தது பெற்றார் ஒரு பாதுகாப்பு தேவை. வீடு ஒரு பாதுகாப்பு தேவை. ஒரு பிள்ளைக்கு வீடு இல்லாவிட்டால், பெற்றோர் இல்லாட்டால் அந்த பிள்ளை நினைக்கும் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்ற உணர்வு இருக்கும். பெற்றோர்கள் வெளிநாடு செல்வதாலோ அல்லது தவிர்க்க முடியாத காரணத்தினாலோ பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகளுக்கு பாதுகாவலர் என்ற ஒருவர் கண்டிப்பாக அந்த தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அன்பு உறவு தேவை. இன்று பிள்ளைகளோட பெற்றோர்கள் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. எல்லாரும் நீங்கள் சொன்னது போன்று எல்லாரும் பிஸி ஷெட்யூலில் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றோம். பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலே எல்லாரும் தாய் தகப்பன் அனைவரும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளோட அவர்கள் கதைப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அப்துல் கலாமை நான் இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு என்னவென்றால், அப்துல் கலாம் சொல்லுகின்றார் என்னவென்றால், அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி. அது மட்டுமல்ல, முன்னாள் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் கூட. அவரிடம் கேட்டார்கள், உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், எல்லாரும் நினைத்தார் என்னுடைய கடின உழைப்பு, என்னுடைய அர்ப்பணிப்பு அவ்வாறு சொல்லுவார்கள் என்று. ஆனால் அவர் சொன்னார், என்னுடைய குடும்பம். உங்களுடைய குடும்பத்தில் என்ன உன்னதமான விஷயம் நடக்கின்றது என்றால், என்னுடைய அம்மா அப்பாவின் மீது கொண்ட அன்பு. நாங்கள் இரவு நேரத்தில் ஒன்றாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து உணவருந்துவோம். அது எனக்கு ஒரு ஊக்குவிப்பை தந்தது. ஆகவே இந்த தேவைகளில் மிக முக்கிய கவனம் செலுத்த வேண்டியது பெற்றாரினுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. அதுக்கு அடுத்ததாக கணிப்பு தேவை, சுயதிறனின் நிறைவு தேவை, அழகு தேவை என்றெல்லாம் நிறைய இருக்கின்றது. ஆனால் இது 3ம் மிக முக்கியமானது. முதலாவது அவங்களுக்குரிய உடலியல் தேவை, 2வது பாதுகாப்பு தேவை, அடுத்தது அன்பு தேவையை கொடுக்க வேண்டியது பெற்றார்களுடைய கடமை. அடுத்தபடியாக நாங்கள் பார்க்க போனால், தேவைகளுக்கு அப்பால் உடன்பாடான எண்ணங்களை நாங்கள் குழந்தைகளுக்கு வளர்த்து கொள்ள வேண்டியவராக இருக்கிறார்கள். நாங்கள் பொதுவாக பேசிக்கொள்வோம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்று சொல்லி. உடன்பாடான எண்ணங்கள் குழந்தையினுடைய ஆரம்ப பருவத்திலே இருந்து வீட்டிலே ஏற்படுத்தப்பட வேண்டும். முடியும், என்னால் முடியும் என்ற ஒரு தைரியம். அடுத்தது இல்லை என்று சொல்லாத ஒரு நிலை, முடியாது என்று சொல்லாத நிலை போன்ற விடயங்கள் மிக முக்கியமாக இருக்கின்றது. வில்லியம் ஜேம்ஸ் என்ற எழுத்தாளர் சொல்லுகின்றார், ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர் தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று. பிள்ளைகளுக்கு பாடசாலை வருகின்ற பிள்ளைகள் குடும்பத்தை பாடசாலைக்கு கொண்டு வருகிறார்கள்.
குடும்பத்தை பாடசாலைக்கு கொண்டு வருகின்றார்கள் என்றால் அதனுடைய கருத்து என்னென்றால் அந்த குடும்பத்திலே நிலவுகின்ற அந்த உணர்வுகள், குடும்பத்திலே நடக்கின்ற வார்த்தைகள், குடும்பத்திலே நடைபெறுகின்ற பரிமாற்றங்களை பாடசாலைக்கு கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் ஆசிரியரிடமும் ஏனைய சகபாடிகளுடையும் தங்களோட கருத்துக்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது பிள்ளைகளுடைய எண்ணக்கருவுக்கு அவருடைய உடன்பாட மனப்பாங்குக்கு மிக முக்கியமானது. பிள்ளைகள் எப்பொழுதும் உடன்பாடு கொண்டவர்களாக பிள்ளைகளை மாற்றி அமைப்பதிலே பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் உடன்பாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இன்று சில குடும்பங்களிலே, மிகவும் பின்தங்கிய பிரதேசங்களிலே நாங்கள் பார்த்தா தெரியும், கல்வி தொடர்பான எதிரான மனப்பாங்கு பெற்றோர்கிட்ட இருக்கின்றது. என்ன எதிரான மனப்பாங்கு என்றால், கல்வி செலவு கூடியது, கல்வி கற்று உரிய சாதனை அடைவதற்கு நீண்ட காலம் சுமார் 13 வருஷம் காத்திருக்கணும் போன்ற கருத்துக்கள் இருக்கின்றது. கூலி வேலைக்கு போனால் இன்றைய எங்களுக்கு பணம் கிடைத்து விடும், சாதாரணமாக ஒரு 2500 ரூபாய் உழைக்கலாம், இன்றைய உழைக்கலாம் என்ற உணர்வு பெற்றாருக்கு இருக்கின்றது. இது எதிரான மனப்பாங்கு. இது பிள்ளையினுடைய கல்வியிலே, பிள்ளையினுடைய சாதனையிலே தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். ஆகவே பெற்றோர்கள் என்னதான் சொன்னாலும் சரி, நிரந்தரமானது நிலையானது கல்விதான். கல்வி எங்களை உயர்த்தும், கரை சேர்க்கும். கல்வியால் நாங்கள் எல்லா விதமான சாதனைகளையும் எல்லா விதமான அடைவுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே கல்வி தொடர்பான சாதகமான மனப்பாங்கை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டியது முதலாவது பெற்றோர்களுடைய கடமை. பெற்றோர்கள் கற்காமல் விட்டிருக்கலாம், பெற்றோர்கள் கல்வி தொடர்பான எதிரான மனப்பாங்கு கொண்டவராக இருந்திருக்கலாம். ஆனால் சமகாலத்திலே கல்வி மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. இந்த அப்துல் கலாம் சொல்வது போன்று வறுமையை விரட்டி அடிப்பதற்கான ஒரு ஆயுதம் கல்வி என்று அப்துல் கலாம் சொல்வது போன்று கல்வி மிக முக்கியமானது என்ற ஒரு விடயத்திலே பிள்ளைக்கு சாதகமான மனப்பாங்கை பிள்ளைக்கு ஏற்படுத்த வேண்டியது பெற்றோருடைய கடமை. அடுத்தபடியாக நான் சொல்ல போனால் என்னவென்றால், பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊக்கப்படுத்தல் மிக முக்கியமானது. பிள்ளைகளை நாங்கள் மோட்டிவேஷன் பண்ணணும். அதிகமான பெற்றோர்கள் வீட்டிலே பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவதில்லை. ஒரு பிள்ளை ஒரு குறிக்கப்பட்ட புள்ளிகளை பெறுவாராக இருந்தால், ஒரு 60 புள்ளியை பெறுவாராக இருந்தால், அதிகமான பெற்றோர் நினைக்கிறார்கள், நீ 75 பெறவில்லை என்று கேட்கிறார்கள். இந்த பிள்ளை 60 புள்ளி பெற்றிருக்கிறார். இப்போ தற்பொழுது சமகாலத்திலே புலமை பரிசில் பரீட்சை முடிவு பல தாக்கங்களும் சில அழுத்தங்களும் வீட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு புள்ளியால் தட்டுப்பட்டவர் இருக்கிறார்கள். அந்த பிள்ளை இவ்வளவு புள்ளி எடுத்திருக்கிறான் என்றதையே நாங்கள் ஊக்கப்படுத்தாமல், எடுக்காத புள்ளி, இது எதிரான மனப்பாங்கு, எடுக்காத புள்ளிகளை பற்றி பெற்றோர்கள் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஊக்கப்படுத்தல் மிக முக்கியமான, பிள்ளையினுடைய சாதனைக்கு மிக முக்கியமான விடயம் என்று சொல்லி பல ஆய்வுகளே அறியப்பட்டிருக்கின்றது. ஆகவே பெற்றோர்கள் பிள்ளை எந்த காரியத்தை செய்தாலும் அதை ஊக்கப்படுத்த வேண்டும். 60 புள்ளி எடுத்தானா இருந்தால் அடுத்த சோதனையிலே 65 புள்ளி எடுக்க வேண்டும் என்று அந்த பிள்ளையை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். உன்னால் முடியும் என்ற ஒரு தைரியத்தை ஏற்படுத்த வேண்டும். இத்தனை பல பேர் அடைகின்ற சாதனையை உன்னால் அடைய முடியும் என்று பிள்ளைகளை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். பொதுவாக இந்த கவிஞர் வாலியினுடைய ஒரு பாடல் இருக்கு, நான் பொதுவாக எல்லா இடமும் சொல்லுவது, ஊக்கப்படுத்த ஒருவர் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான். அதாவது ஊக்குவிக்கின்ற என்றால் இரும்பு விற்கின்றவன், தேக்குவிக்கின்ற மிக பெருமதியான மரத்தை விற்கின்றவன். ஆனால் அதற்குரிய காரணம் ஊக்கப்படுத்தல். அப்போ ஊக்கப்படுத்துறது பெற்றோருடைய மிக முக்கியமான கடமை. பாடசாலையில் ஆசிரியர்களும் ஊக்கப்படுத்துவார்கள், ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டியது மிக முக்கியம். அடுத்தபடியாக நான் சொல்ல வேண்டிய விடயம், பெற்றோர்கள் செய்ய வேண்டிய விஷயம், பிள்ளைகளுக்கான கற்றலுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது அதிகமான குடும்பங்களில் இல்லை. இதை நாங்கள் கவிநிலை என்று சொல்லுவோம், குடும்ப கவிநிலை, கிளைமேட் என்று சொல்லுவோம். பிள்ளைக்கு சுயகற்றல் ஏற்படுத்துவதற்கான கவிநிலையை, சூழலுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டியது பெற்றோருடைய கடமையாக இருக்கின்றது. படிப்பதற்கு, கற்பதற்கு ஒரு இடம், பிள்ளைகளுடைய புத்தகங்கள் அல்லது அவர்கள் பிரத்யேக கல்விக்கு போவா இருந்தால் அதுக்குரிய வாய்ப்புகள் போன்ற விடயத்தை பெற்றார்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அடுத்தது, பிள்ளையினுடைய கல்விக்கு தடையாக இருக்கின்ற காரணிகளை குடும்பத்திலே செய்யக்கூடாது. தடையாக இருக்கிற காரணியிலே மிக முக்கியமானது இப்போ பிள்ளைகளை படிக்க சொல்லி போட்டு பெற்றார் தொலைக்காட்சிக்கு முன்னாலே அமர்ந்து கொண்டிருப்பார்கள். குழந்தை பிள்ளையாக இருக்கின்ற, இப்போ நான் மாணவர்கள் என்று சொல்லப்படுறது பலதரப்பட்ட மாணவர்கள் குடும்பத்தில் இருப்பார்கள். ப்ரீ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் இருப்பார்கள், பிரைமரிக்கு போகிறார்கள் இருப்பாங்க, செகண்டரி லெவலில் படிக்கிறார்கள் இருப்பாங்க, ஏழு படிக்கிறவங்க இருப்பாங்க. இதெல்லாம் மாணவர்கள் தான். அப்போ அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது
பெற்றோர்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. தொலைக்காட்சியை பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருப்பார்களாக இருந்தால் அல்லது ஃபோன்லேயே பெற்றோர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களாக இருந்தால் ஒரு குழந்தை பிள்ளை வந்து அங்கே சுயகற்றல் நேரத்திலே இதையே சிந்தித்து கொண்டிருப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. நான் அறிய என்னுடைய நண்பர்களில் சில பேருடைய வீட்டுக்கு நான் சென்றிருக்கின்றேன். அவர்களுடைய வீட்டில் தொலைக்காட்சி இல்லை. ஏனென்று கேட்டேன். பிள்ளைகள் படித்து உருவாகும் மட்டும் அதற்கெல்லாம் நாங்கள் விடுதலை கொடுத்து விட்டிருக்கிறோம். ஏனென்றால் பிள்ளையினுடைய கற்றல் செயற்பாட்டிற்கு அது இடையூறாக இருக்கின்றது. அடுத்தது கணவன் மனைவி இடையே இருக்கின்ற முரண்பாடு. கணவன் மனைவி இடையில் இருக்கிற முரண்பாடு பிள்ளையினுடைய கல்விக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வீட்டிலே கற்க முடியாத சூழலை ஏற்படுத்தியிருக்கும். நான் பல அனுபவ கதைகள் எல்லாம் பாடசாலை காலத்திலே சந்தித்த கதையெல்லாம் சொல்லலாம். ஆனால் நேரத்தை பொறுத்து முக்கியமான விடயங்களை மாத்திரம் நான் கலைத்து கொண்டு போகின்றேன். அப்போ பிள்ளைகளுக்கு பெற்றாருக்கு இடையிலே ஏற்படுகின்ற முரண்பாடு அல்லது குடும்பத்திலே ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் வந்து பிள்ளையினுடைய கல்வியிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, சுயகற்றலுக்கு தடை ஏற்படுத்தக்கூடியது, பிள்ளைக்கு தாழ்வுணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. இதனால் பிள்ளை உருவாகும் வரை பெற்றோர்களுடைய அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு மாணவி மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு பெரிய சாதனை பெற்றிருந்தாவோ, அவள் பயோ படிச்சிருந்தவங்க. அந்த வருடத்திலே அவர் சஸ்கோர்லேயே மிக உயர்வான சஸ்கோரை பெற்று மெடிசனுக்கு என்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்திலே நான் சுவானந்தா வித்தியாலயத்திலே ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த மாணவியை எடுத்து ஒன்று கூடலே நாங்கள் எல்லா துறைகளிலேயும் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டாக எடுத்தவர்களை கொண்டு வரவேற்பு செய்திருந்தோம். அந்த வரவேற்பெல்லாம் முடிந்தவரவு உயர்தர கற்கின்ற மாணவர்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் இடையிலே ஒரு உரையாடல் நடைபெற்றது. அப்போ நானே இந்த மாணவியிட்ட கேட்டோம், நீங்கள் மிக உயர்ந்த சஸ்கோரை அடைந்திருக்கிறீர்கள், பெரிய சாதனை செய்திருக்க, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுக்கு முதல் இப்படி வர இல்லை, இதுக்குரிய காரணம் என்ன? என்ன காரணம்னா தாய் என்று சொன்னான். ஏன் நீங்கள் தாய் என்று சொல்கிறீங்க? நீங்கள் பாடசாலையில் கற்றிருக்கிறீர்கள், டியூஷன் கல்வியில் கற்றிருக்கிறீர்கள், உங்களோட கடின உழைப்பு அங்கே இருக்குது. நீங்கள் ஏன் தாயை சொல்கிறீங்கன்றனா, என்னுடைய அம்மா என்னுடைய இந்த சாதனைக்காக பல அர்ப்பணிப்பு செய்தவங்க. நான் கற்கும் வரை என்னுடன் நித்திரையின்றி இருப்பாங்க. அவங்களோட வேலையை பார்த்துட்டு என்னை கவனித்து கொண்டு இருப்பாங்க. காலையில் நான் தூக்கம் கலைந்த வேளையிலே என்னுடன் அம்மா எழும்பி விடுவாங்க. நாங்கள் 2 பேரும் போய் கந்தகஸ்ரீ கவசம் படிப்போம். அதன் பிற்பாடு நான் என்னுடைய பணியை செய்வேன், அம்மா என்னுடைய பணியை செய்வார். அப்போ அம்மாவினுடைய இந்த தியாகத்திற்காக என்னுடைய தாய்க்கு நான் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும் என்று நினைத்தேன். அந்த கிஃப்ட் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் ஃபஸ்ட்டாக வந்தது. அப்போ இங்கே வந்து தாயினுடைய அர்ப்பணிப்பு மூலம் பிள்ளைக்கு கிடைத்த ஊக்கப்படுத்தல் மிக முக்கியமாக இருக்கின்றது. இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்தபடியாக செகண்டரி லெவலில் மாணவர்கள் வார நேரத்தில் பாடசாலையினுடைய ஆசிரியருடைய ஒரு தொடர்பை கொள்ள வேண்டும். அதிகமான பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள், பிள்ளையை பாடசாலையில் சேர்த்து விட்டோம், நம்மளோட பணி முடிவடைந்து விட்டது, பிள்ளைகள் நீ உச்சகட்டத்துக்கு போகிறார்கள் என்று சில பெற்றோர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வகுப்பறையிலே ஆசிரியர்களுக்கு 40-50 பேரோட நம்மட பிள்ளை ஒரு மாணவன். ஆனால் நம்மட வீட்டில் நம்மட பிள்ளை தான் நமக்கு ஒரே ஒரு ஆள். அதனால் பாடசாலையிலே நடைபெறுகின்ற காரியங்களுக்கு மேலதிகமாக பெற்றார்கள் பிள்ளையில் கவனம் செலுத்த வேண்டும். ஆசிரியருடன் தொடர்பேற்பட வேண்டும். பாடசாலை அழைக்கின்ற நேரத்திலே பெற்றார் ஆசிரியங்க கூட்டம் அல்லது சில ஆலோசனைகள் வழங்குவதற்காக பெற்றோர்களை அழைக்கிற நேரத்திலே அதிகமான பெற்றோர்கள் செல்வதில்லை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், நியாயப்படுத்தப்பட்ட காரணங்களும் சில இருக்கின்றது. ஆனால் செல்ல வேண்டியது பெற்றாருடைய கடமை. ஆசிரியரை சந்திக்கும் பொழுது நம்முடைய பிள்ளையினுடைய நிலை என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா பெற்றோர்களும் சொல்லுவார்கள், என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளை, என்னுடைய பிள்ளையை படிக்கிற பிள்ளை தான் என்று சொல்லுவாங்க. நம்மட வீட்டில் நம்மட பிள்ளை இருக்கும் வரை தான் நல்ல பிள்ளை. பிள்ளை வீட்டுக்கு வெளியே சென்றால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபோன் அல்லது போதை வஸ்து அல்லது வேறு வேறு பிறழ்வான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடுவதற்கு காரணமாக இருக்கும். அதனால் பிள்ளையை நாங்கள் கவனித்துக் கொள்வதற்கு ஆசிரியருடனும் பாடசாலையினுடன் அடிக்கடி தொடர்பை ஏற்படுத்த வேண்டியதும் அடுத்த கடமையாக இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக இன்னும் சொல்லப்போனால் பிள்ளையினுடைய நடவடிக்கையில் கண்காணிப்பும் கட்டுப்பாடும் இருக்கணும். ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளை பாடசாலைக்கு சென்று வந்தவுடன் பிள்ளைகளுடைய பேக்கை செக் பண்ணணும். இது அதிகமான பெற்றோர்கள் செய்வதில்லை. ஏனென்றால்
பள்ளிக்கூடத்தில் இருந்து என்ன வருமென்று தெரியாது. இந்த நேரத்தில் பிள்ளை ஆசிரியர்கள் படிப்பித்திருக்கிறான்றதை கண்டுபிடிக்கலாம். அடுத்தபடியாக கொப்பி இருத்தப்பட்டிருக்கிறதான்றதை கண்டுபிடிக்கலாம். பிள்ளை வெறிக்கூட்டோ அல்லது அவன் பிள்ளையோட நிலை என்னதை கண்டுபிடிக்கலாம். அதை விட பொருத்தமற்ற விடயங்கள் பாடசாலையிலிருந்து வந்திருக்காண்டு பார்க்கலாம். பிரச்சனைகள் வரும்போது ஆசிரியர்களோடு முரண்படுவது, எல்லாம் உச்சகட்டத்துக்கு போன பிறகு ஆசிரியரோட முரண்படுற சந்தர்ப்பம் ஏற்படும். அதனால் பிள்ளையை நாங்கள் கண்காணித்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. அது மட்டுமில்லை, கட்டளைய பருவத்து மாணவர்கள் கூடுதலாக இந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவருடைய பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்கணும். அது கட்டளமை பருவம். அவங்களுடைய கட்டளமை பருவத்திலே அவர்களுடைய இந்த உறுப்புகளிலே பாரிய மாற்றம் ஏற்படுறபடியால் அவர்கள் ஒரு புயல் வீசுகின்ற பருவமாக உளவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே இந்த பிள்ளைகளுக்கு பெற்றாருடைய கருணை, பெற்றாருடைய ஆதரவு, பெற்றாருடைய வழிகாட்டல் அவசியமாக. அது வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்ட திருப்புமுனை. அது உயர்வதும் தாழ்வதும் அத்தனையுமே அதுல தான் இருக்கும். அவர்கள் புதிய உலகத்தில் பிறந்ததாக உளவியலாளர் சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன செய்வது என்ன செய்யக்கூடாதுன்றது தெளிவில்லாமல் இருக்கும். அவங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங், அதாவது புத்தாக்க சிந்தனை உயர்ந்த மட்டத்தில் இருக்கும். அப்போ இந்த நேரத்திலே அவர்களுக்கு சரியான வழிகாட்டல் தேவை. பொம்பளை பிள்ளைகளுடைய அம்மாவும் ஆண் மாணவரோட தந்தையும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பாடசாலைக்கு சென்று வருகின்ற பிள்ளைகளுடைய அந்த புத்தக பேக்கை பெற்றோர்கள் கண்காணிக்காத காரணத்தினால் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு பாடசாலை காலத்திலே. அது மிக முக்கியமான விஷயமா இருக்கணும். அடுத்தபடியாக பிள்ளைகளுக்கு நாங்கள் சமகாலத்திலே பேசப்படுகின்ற சாஃப்ட் ஸ்கில் திறன்களை பற்றி பேசுகின்றோம். ஆசிரியர்கள் பொதுவாக 21ஆம் நூற்றாண்டு மாணவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான திறன்கள் 4C என்று சொல்லப்படுகின்றது. கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல், கொலாபரேட்டிவ், கம்யூனிகேஷன்ஸ். இந்த திறன்களை ஆசிரியர்கள் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் வீட்டிலே பெற்றோர்களும் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். கிரியேட்டிவிட்டி திறன், அதாவது புத்தாக்க சிந்தனையுடைய மாணவர்கள் அடிக்கடி கேள்வி வைப்பார்கள். அது 1ஆம் ஆண்டிலே ஆரம்பிச்சிடும். ஏன் இந்த பூ சிவப்பா இருக்கு, ஏன் இந்த பூ பச்சையா இருக்கு? இது ஒரு நியாயமான கேள்வி பிள்ளையினுடைய பார்வையில். இதேன் இப்படி இருக்கு, இதேன் இப்படி இருக்கக்கூடாதுன்றெல்லாம் பிள்ளைகள் கேட்பார்கள். அதனுடைய விடயம் என்னவென்றால் அந்த பிள்ளைக்கு புத்தாக்க சிந்தனை இருக்கு. அந்த நேரத்திலே பெற்றார்கள் பொருத்தமான அவங்களுக்கு தெரிந்த நியாயப்படுத்தக்கூடிய விடைகளை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இல்லையேல் என்னவென்றால், இந்த கேள்வி உனக்கு தேவையில்லை, இது உனக்கு பொருத்தமில்லை கேள்வி, அவ்வாறு பெற்றோர்கள் சொல்லுவாக இருந்தால் பிள்ளைக்கு அந்த ஸ்கில் டெவலப் பண்ணப்படாது. பிள்ளை புத்தாக்க சிந்தனை இல்லாத ஒரு பிள்ளையாக உருவாக்கப்பட்டுரும். அடுத்தது நாங்கள் இதில் இந்த மிக முக்கியமான தொடர்பாடல் திறன். தொடர்பாடல் திறன் ஒருவருடைய சாதனையிலே மிக முக்கியமானது. நாங்கள் இப்போ இன்று பேசுவதற்கு இந்த தொடர்பாடல் திறன் மிக முக்கியமானது. ஒரு ஆசிரியருக்கு தொடர்பாடல் திறன் முக்கியமானது. ஒரு பேச்சாளனுக்கு தொடர்பாடல் திறன் முக்கியமானது. பிள்ளை எவ்வளவுதான் படித்தாலும் கூட அந்த தொடர்பாடல் திறன் இல்லாவிட்டால் அந்த பிள்ளை எதிர்காலத்தில் சாதிக்க முடியாது. தன் திறமையை வெளிப்படுத்துவதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் குடும்பத்திலே பிள்ளைக்கு தொடர்பாடல் திறனை ஏற்படுத்த வேண்டும். அந்த தொடர்பாடல் திறனை ஏற்படுத்துவதற்கு வாசிப்பு இன்றியமையாது. ஆனால் சமகாலத்தில் எங்கே வாசிக்கிறாங்க பிள்ளைகள்? சாட்ஜிபியும் ஜெமினி, டீப்சீக் போன்றவற்றிலே சகல விதமான தகவலையும் எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த நாளில் வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகின்றான் என்று நாங்கள் சொன்னோம். வாசிப்புக்காக சர்வதேசம் ஒரு மாதம், அக்டோபர் மாதம் ஃபுல்லாக வாசிப்பு மாதம், வாசிப்பினுடைய முக்கியத்துவம். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமகாலத்திலே எழுச்சி பெற்ற விற்பாடு ஒரு நாடகத்துக்கு, ஒரு தலைப்புக்கு, ஒரு கட்டுரைக்கு நாங்களாவே சிந்தித்து எழுதுவதை தவிர்த்து சாட்ஜிபியிடம் அல்லது ஏயிடம் கேட்கும்போது அது ஒரு ஸ்கிரிப்டாகவே வந்து விடுகின்றது. டயலாக்ஸ் எல்லாம் மிக தெளிவாக மிக சிறப்பாக தருகின்றது. அதனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய வளர்ச்சி தொடர்பாடலுக்கு பெரிய தடையாக அமைய போகின்றது. இதனால தான் இந்த நேபாளமே இருக்கக்கூடிய வயதினர்கள் 97 2012 வரை பிறந்தவர்கள் எதிர்ப்பிட்டு அரசை கவிழ்த்திருந்தார்கள். அது வேறு விடயம். ஆனால் அவர்களுக்கு இது தேவையான ஒன்றாக இருக்கின்றது. முக்கியமாக அவர்களினுடைய அறிவை பெற்றுக்கொள்கின்றது இவைதான் சமூக வலைத்தளங்கள் என்பது அவருடைய அறிவு என்பது வேறு, ஆற்றல் என்பது வேறு. ரெண்டையும் குழப்பிக்கொள்ளும் நிலைமை ஏற்படுகிறது. அறிவு என்பது நாங்கள் ஒரு தகவல் தொடர்பு சாதனம், ஒரு புத்தகத்தில் அல்லது நாங்கள் இந்த சாட்ஜிபியில் எடுத்துக்கொள்கிறது தான் அறிவு. அது யாரும் எடுத்துக்கொள்ளலாம். அறிவாளிகளாக இருக்கின்ற பலர் ஆற்றல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள்.
ஆற்றல் என்பது வேறு. இப்போ சமகாலத்தில் வந்து ஆற்றல் உள்ளவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நாட்டுக்கு தேவையானது. அறிவாளிகள் தேவையற்றவர்கள். இப்போ அறிவு தேவை, அறிவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அறிவு நாங்கள் எந்த நேரத்திலையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஊடாக நாங்கள் அறிவை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நேரத்திலே என்ன தகவலையும் நாங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆற்றல், அதை நாங்கள் சாஃப்ட் ஸ்கில் என்று சொல்கிறோம், மென்திறன்கள் என்று. ஆற்றலை நாங்கள் எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆற்றல்கள் வந்து அனுபவத்தினூடாகத்தான் பெற்றுக்கொள்ளப்படணும். அடுத்தபடியாக நாங்கள் தொடர்பாடல் வாசிப்புத்திறன் ஊடாகத்தான் இந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இதெல்லாம் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயமாக அமைகின்றது. நிச்சயமாக. அதாவது இன்றைய நாளில் நமது பெற்றோர்கள் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக மாணவர்களின் வெற்றியில் பெற்றோரின் பங்களிப்பு என்ன என்பது தொடர்பில் நாங்கள் பேசியிருந்தோம். மோடு இணைந்திருந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணபதி பிள்ளை ஞானரட்னம் அவர்கள், உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. 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 தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். நேத்ரா டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் நன்றி. எமது நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் சசிகாந்த் மற்றும் கேமரா தொழில்நுட்ப நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறலாம். தொடர்ச்சியாக நேத்ரா டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.